ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அருள்மிகு பிரம்மரிஷி விஸ்வாமித்திர திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் விஜயாபதியில். இப்போ இந்த கோயில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா, பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் தன்னோட தபசக்தியை இழந்த பின்னாடி திருசங்கு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தன்னோட தபசக்தியை இழந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து தன்னோட தபசக்தியை கூட்டுறதுக்கான யாகம் பண்ணுவார். ஸோ இங்கே உள்ள சுவாமி பேர் ஸ்ரீ விஸ்வாமித்திரர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில். அதாவது விஸ்வாமித்திரரோட தர்மம் அல்லது லிங்கம் மகாலிங்கேஸ்வரர் கோயில். அம்மன் பேர் அகிலாண்டேஸ்வரி அம்மன். ஓகேங்களா? ஸோ இங்கதான் அம்மன் சன்னதி இருக்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா கடற்கரை ஓரமா இருக்கு இந்த கோயில். சரிங்களா? நம்ம திருநெல்வேலி பக்கத்துல கூடங்குளம் அணுமலை இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல விஜயாபதிங்கிற ஊர்ல இருக்கு. இந்த அகிலாண்டேஸ்வரி அம்மன் வந்து வெளியில நம்ம துவாரபாலகர்கள் இருக்க வேண்டிய இடத்துல கங்கா யமுனா அப்படின்னு சொல்லி 2 நதிகளும் பாதுகாவலா இருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்கை யமுனை 2 ஆறும் தெய்வமா வந்து இங்க காவல் காக்குறாங்க. இங்க முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயரும் மாணிக்கவாசரும் இருக்காங்க. அப்படி நீங்க நடந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு தீர்த்தம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வந்து தண்ணி விஸ்வாமித்திரர் எடுத்தது. ஸோ அங்க இருந்து அப்படி கொஞ்சம் நடந்து மேல வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஆறோட கனெக்ட் ஆனது, கடலோட கனெக்ட் ஆன இடம் அந்த இடம். இதுல இருந்து கொஞ்சம் அப்படி நடந்து மேல வந்தீங்க அப்படின்னா ஹோமகுண்டம் இங்கதான் இருக்கும். இந்த கணபதி, இங்க உள்ள கணபதி பேரு ஹோமகுண்ட கணபதி. சரிங்களா? இந்த ஒரு கோயில் இருக்கா, இந்த கோயில் வந்து உள்ள கணபதி பேரு ஹோமகுண்ட கணபதி. இது பக்கத்துல இந்த இருக்கு. சரிங்களா? ஹோமகுண்ட கணபதி அல்லது ஹோமகுண்ட விநாயகர். இதுல இருந்து நீங்க எப்படி போனீங்க அப்படின்னா இங்கதான் வந்து விஸ்வாமித்திரர் ஹோமகுண்டம் வளர்த்தது. இந்த இடத்துல இந்த இடம், இந்த இடத்துல தான் வந்து ஹோமகுண்டம் வளர்த்தது, ஹோமம் செஞ்சது. தன்னோட இழந்த தபசக்திகளை இங்கதான் வந்து அவரு மீட்ட இடம். சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் பள்ளமா இருக்கு இந்த இடம். நீங்க உள்ள இறங்கி போகணும். இப்படி வந்தீங்க அப்படின்னா இங்க ஹோமகுண்ட கணபதி பக்கத்திலேயே விஸ்வாமித்திரர் இருப்பாரு. சரிங்களா? நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹோமகுண்ட கணபதி இருக்காரு, பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்வாமித்திரர் ஸ்டாச்சு இருக்கு. இது வந்து ஒரிஜினல் பழைய ஸ்டாச்சு. சரிங்களா? ஸோ இது 2 பேரும் வந்து அடுத்தடுத்து இருப்பாங்க. ஸோ நாங்கள் போகும்போது பூட்டி இருந்துச்சு கதவு, அதனால வந்து அதோட ஹோல் சொல்லி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து தனியா இப்போ அமைக்கப்பட்ட விஸ்வாமித்திர சன்னதி. இதுக்கு தான் வந்து பூஜை, அலங்காரம், நெய்வேத்தியம் எல்லாம் ரெகுலராக நடக்கும். இந்த இடத்துல இப்போ வந்து விபூதி அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எண்ணெய் வச்ச அபிஷேகம், அதுக்கப்புறம் பல்வேறு அபிஷேகங்கள் இங்கே தான் நடக்குது. சரிங்களா? ஸோ இது விஸ்வாமித்திரர் வந்து குருவாயிட்டு உள்ள இடம். இது வந்து பிரம்மரிஷின்னு பட்டம் வாங்குறதுக்கு முன்னாடி உள்ள இடம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் வந்து ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் பலா மகாபலா மந்திரத்தை உபதேசம் பண்ண இடம் அது. சரிங்களா? இப்போ வந்து இதுக்கப்புறம் இங்க இருந்து போய் அவரு நம்ம வசிஷ்டர் பிரம்மரிஷி பட்டம் வாங்குவாரு. ஸோ வெளியில பார்த்தீங்கன்னா தில்லை காளியம்மன் கோயில் பாதுகாவலா இருக்கு. இந்த மகாலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த கோயிலோட சேர்ந்தது தான் தில்லை மாகாளியம்மன் கோயில் இருக்கு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து சுடலை ஆண்டவர் கோயில் இருக்கு. சுடலை சாமி இருக்காங்க. இது எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். அதாவது காளியம்மனுக்கு முன்னாடி சுடலை ஆண்டவர் இருக்கிறது. நம்ம வந்து சிதம்பரத்துல இருக்கிற மாதிரி தில்லை காளி மாதிரி இங்கேயும் தில்லை காளி இருக்குது.